என் அன்பு குழந்தையே, இப்போது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் உனக்காக மட்டுமே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வார்த்தைகள் சர்வ நிச்சயமாக உனக்கானது மட்டுமே. நீ மட்டும் தனிமையில் கேள். இப்பொழுது இருக்கும் உன்னுடைய மனப்போராட்டத்தை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல கலைந்து போனது. கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்து விட்டன. மனதும் நரம்பும் தளர்ந்து விட்டதால் இரவு நேரங்களில் உறக்கம் வருவதில்லை. நன்மைக்கு காத்திருந்தேன், தீமை வந்தது. நம்பியவர்கள் துரோகத்தை இழைத்தனர். நீதியாக நடந்தே அநீதி என்னை அரசாள வந்திருக்கின்றது என்றெல்லாம் சதா சர்வ காலமும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். வெளிச்சத்திலேயே உன்னுடைய கால்கள் இடறுகின்றன. பகல்களிலேயே உன்னுடைய கண்கள் இருட்டை சந்திக்கின்றன. சந்தோஷத்தை உணராமல் உன்னுடைய மனம் எப்போதும் துக்கத்தில் மூழ்கி இருக்கின்றது. மொத்தத்தில் நீயாக இல்லை. இதுதானே இப்போது நீ இருக்கும் இந்த சூழ்நிலை. என் தங்கமே, நீ அவசரப்படுகின்றாய். என் மீது மட்டுமல்ல, உன்னுடைய இந்த வாழ்வின் மீதும் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும். எல்லாமே ஒரு நாள் மாறத்தான் போகின்றது. எதுவும் இங்கே அப்படியே இருந்து விடுவதில்லை. இப்போது உள்ள நிலையில் எல்லாமே உனக்கு எதிரானது போன்றுதான் தோன்றலாம். ஆனால் கவலைப்படாதே, எதற்கும் ஒரு முடிவுண்டு. நல்லவர்கள் தோற்பதில்லை மகளே. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் மிக பெரிய பிரச்சனை எதுவென்று தெரியுமா? எல்லா விஷயத்திற்கும் நீ பயந்து கொள்வது, எல்லாவற்றையும் அதிகமாக யோசித்து குழம்பிக் கொள்வது. ஒன்றை புரிந்து கொள், இந்த பயம் என்பது உயிரையே குடித்துவிடும். ஆனால் மனதைரியம் என்பது உயிர் போகும் அந்த உடம்பை கூட மீட்டு கூட்டி வரும். எல்லாமும் மாறத்தான் போகின்றது. உன்னுடைய நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்தவர்கள் மனம் திருந்தி உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் காலங்களும் வரும். தாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னுடைய கைகள் மேலோங்கி உயரும் அந்த காலமும் நிச்சயமாக வரும். அன்று நீ யார் என்று இந்த உலகிற்கு உணர்த்துவாய். உன்னை ஏளனமாக பேசியவர்கள் எல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் காலம் நிச்சயம் வரும். எல்லாவற்றிற்கும் இந்த காலம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் போது உனக்கு என்று ஒரு காலம் வராமலா போய்விடும்? எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி எது மாறிக்கொண்டிருந்தாலும் மனதில் ஞாபகம் வைத்துக்கொள், நீ தோற்க மாட்டாய். இப்பொழுதைய சூழ்நிலை உனக்கு எதிராக இருக்கலாம். நீ தோற்று போவதை போன்று ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இறுதியில் வெல்லப்போவது நீ மட்டும்தான். இப்பொழுது எனது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாயே, நீ மட்டும்தான் இந்த போராட்டத்தில் வெல்லப் போகின்றாய். தோற்று போய் தோல்விகளை கண்டு களைத்து போக நீ சாதாரண உடம்பல்ல. தோல்வியோ அழிவோ இல்லாத ஆன்மா எனும் மனம் சொல்லும். நீதான் அதில் வெல்வாய் என்பதை உன்னுடைய மனம் உனக்கு சொல்லும். இறுதி வெற்றி என்பது சர்வ நிச்சயமாக உனக்கானது மட்டும்தான். எனவே என்ன ஆகுமோ, தோற்று விடுவோமோ என்ற பயத்தை எல்லாம் கிள்ளி எறிந்துவிட்டு நான் ஜெயிக்க பிறந்தவள், நான் தான் ஜெயிப்பேன் என்ற உறுதியோடு போராடு. இந்த அப்பா எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, ஏன் இவ்வளவு கவலையும் கண்ணீரும்? வாழ்க்கையில் ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தாலே அடுத்த நாள் கஷ்டங்களும் கவலைகளும் வருகின்றது. நான் என்னதான் செய்வது என்று கேட்கின்றாயா? ஏன் உனக்கு இவ்வளவு ஆவேசம்? நீ சந்திக்கும் பிரச்சனைகளை கண்டு நான் வேடிக்கை பார்க்கிறேன் என்று நினைக்கிறாயா? ஆபத்துக்களை நீ சந்திக்கும் போது ஓம் நமோ நாராயணா என்று நீ உன் மனதில் நினைத்தாலே உன் அருகில் நான் ஓடோடி வருவேன். நீ அழைக்கும் போது உன் அருகில் வந்து உனக்கு உதவாமல் இருப்பேனா? என் குழந்தை ஒரு பிரச்சனையில் மாட்டி தவிக்கும் போது இந்த தகப்பனின் மனம் எப்படி தவிக்கும் என்பதை நீ அறிவாயா?
உடனடியாக அந்த பிரச்சனைக்கு உனக்கு ஆறுதலை சொல்வதை விட அல்லது தற்காலிக தீர்வை தருவதை விட அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை அளிப்பதற்காகவே நான் முயற்சி செய்வேன். நான் இருக்கும்போது உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். குழந்தையே, பயப்படாமல் இரு. உன்னுடைய அப்பாவை மீறி எந்த துஷ்ட சக்திகளாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. நேர்மறையான காரியங்களை மட்டுமே உன் அருகில் நான் அனுமதிப்பேன். எதிர்மறையான எண்ணத்தோடு உன்னை யார் அணுகினாலும் அவர்களின் நிலை என்ன ஆகும் என்பதை பொறுத்திருந்து பார். குழந்தையே, மனிதனாய் பிறந்து விட்டால் சகிப்புத்தன்மை மிக அவசியம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை பொறுமையோடு எதிர்கொள். ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள்? ஏன் எனக்கு மட்டும் கஷ்டங்கள் ஒன்று மேல் ஒன்று வந்து கொண்டே இருக்கின்றது என்று கவலைப்படாதே. இந்த கஷ்டங்களால் என்னுடைய வாழ்க்கையே வெறுத்து விட்டது என்று நினைக்காதே. படும் கஷ்டங்களை நினைத்து என்ன வாழ்க்கை இது என்று நினைப்பதை விட இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை, என்ன கஷ்டம் வந்தால் என்ன, அனைத்தையும் என் அப்பா பார்த்துக் கொள்வார் என்று நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையை வெறுத்து விடாதே. வாழ்க்கையில் பொறுமையும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் மிக அவசியம். ஆனால் இவை இரண்டிற்கும் எல்லைகள் உண்டு. எல்லை மீறி சென்றால் உனக்கு தான் கஷ்டம். எல்லோரிடமும் நீ பார்த்து நடந்து கொள். எல்லோரும் ஒரே பாதையில் பயணிக்கிறார்கள் என்று நீயும் அந்த பாதையில் பயணிக்க முயற்சி செய்யாதே. உனக்கென்று நீ தனியான பாதை அமைத்துக்கொள். அந்த பாதையில் உன்னை நிச்சயம் வெற்றி பெற செய்வேன். மிகுந்த மனக்கஷ்டத்தில் இருக்கும் உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் என் செல்லமே. சோகத்தின் பக்கத்தில் சொர்க்கம் இருப்பதையும் சந்தோஷத்தின் பக்கத்தில் துக்கம் இருப்பதையும் நீ அறிந்து கொள். சில சோகங்களை நேசிக்க பழகு, சில சோகங்களை மறக்க பழகு. வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய். உன் அப்பா நான் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைந்து விட்டேன். இனி உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லை, வறுமைகளும் இல்லை. இனி நீ உன் வாழ்க்கையில் நினைத்தது நடக்கும். உன்னுடைய ஆசைப்படி உன்னுடைய வாழ்க்கை அமையும். இது என்னுடைய சத்திய வாக்கு. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் இந்த நாளிலேயே முடியப் போகின்றது. இன்று முதலே உனக்கான நல்ல நேரம் பிறக்கப் போகின்றது. ஒரு முறை இதை கேள், 1000 முறை நன்றி சொல்வாய். ஒரு கணம் கண்களை மூடி உன் வாழ்வை அமைதியாக சிந்தித்துப்பார். இங்கு யாரும் யாருக்காகவும் நிரந்தரமில்லை. ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான். இவை நன்றாக புரிகிறது அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதற்கு போய் ஏன் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய்? எந்நேரமும் அது கிடைக்கவில்லையே, இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். உனக்கு எது வேண்டுமோ, எது நடக்க வேண்டுமோ அதனை மனதில் கொண்டு அந்த லட்சியத்தோடு செயல்புரி. ஒரு நாள் கண்டிப்பாக